முருகனுக்கு ரோஹர. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசேஷே பரபூர்ணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவத்து சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்து உபனிஷத்தினுடைய 17வது மந்திரத்தை பார்க்கலாம். இதில் சர்வம் பிரம்மேதி வை ஞானாதி இந்திர கிராம சம்யம். அதாவது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இது அதாவது நீங்கள் பொறிப்புலன்களை அடக்குன்னா பொறிப்புலன்கள் சும்மா செயற்கை அடக்கிறதுங்கிறது செயற்கை. அது சமுதாயத்தை கண்ணை வெளியில் பார்க்குற மாதிரி வச்சுருக்கான், காதை வெளியில் கேட்குற மாதிரி வச்சுருக்கிறான். இப்போ அடியார்கள் பூஜைக்கு வரவங்க ஏதோ அவங்க ஒரு பிரார்த்தனையும் நம்மள்கிட்ட சொல்ல வராங்க. அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு, இல்லை ஏதோ பர்சனல் விஷயம், அது குருஜிக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரிய வேண்டாம், அவங்க பர்சனல் விஷயம்னு நினைக்கிறாங்க. அப்போ கூட இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்க ஏதோ தயக்கப்படுறாங்க, சொல்லட்டும் அப்படின்னு கொஞ்சம் விலகி போகணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டு பிரச்சனையும் இவங்க நல்லா என்ஜாய் பண்ணி டிவி சீரியல் பார்க்குற மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அதனால் அவங்க சொல்ல வர விஷயம் சொல்ல மாட்டுறாங்க. பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது நமக்கு. காரணம் என்னென்னா, கண்ணு காது வாயெல்லாம் என்னது உலகத்தையே பார்த்துட்ருக்கு. உலகத்தையே பார்த்துட்ருக்கிறதுனால அதை நீ பார்க்காத பேசாத அப்படின்னு நீங்கள் நிறுத்த முடியாது. அது பார்க்கத்தான். அறிவு இருந்தால் கொஞ்சம் தள்ளி போகலாம். அவங்க ஏதோ பர்சன் சொல்ல வராங்க, அவங்ககிட்ட அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொருத்தவங்க விஷயத்தில் மூக்கை நுழைக்கிறது, அது சீரியல் மாதிரி கேட்குறதுன்னா என்னது இது? அதுக்கு அறிவு இருந்தால் அது கேட்காது. அறிவு இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அறிவை பற்றி தான் இந்த மந்திரம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இங்கே இருக்கிறது எல்லாம் பிரம்மங்கிற அறிவோடு இருந்தால் இந்த பொறிப்புலன்கள் வெளியில் போகாது. நீ செய்கிற தபஸில் முழுக்க முழுக்க அறிவை முன்னிறுத்து அப்படின்னு சொல்லுது. எப்படி? ஆமாம், பதியை அணுக பாசம் விலகும். எப்போயெல்லாம் நீ இது சமுதாயத்தில் இருக்கும், தேகத்தில் இருக்கும், கண்ணு காது புறத்தில் இருக்குது, உள்ளே இருட்டாக இருக்குது, கனவுல வாழ்கிறோம், நனவுலே கனவுல வாழ்கிறோம், கனவுலேயும் கனவுல வாழ்கிறோம், பாக்கி நேரம் உறங்குறோம், கண்ணு விழித்தா பொய் பின்னாடியே போகிறோம். இப்படி இருக்கிற ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு எனக்கு பசிக்குது, நோய் வந்துடுச்சு, காமக்ரோதாதிகள் டார்ச்சர் பண்ணுது, நான் கண்ட்ரோலாக இருக்கிறேங்கிறதெல்லாம் செயற்கை. அப்போ ஏன் அது சொல்லுதுன்னா, கண்ணை மூடுன்னு அர்த்தம். கண்ணை திறக்காத, கண்ணு தான் உனக்கு பெரிய ஆபத்தாக இருக்குது. அதனால் உள்ளே போகணும்னா என்ன பண்ணணும்? ஏகாந்தமாக போ, யாரையும் பார்க்காத, யார்ட்டையும் பேசாது கொஞ்ச நாள், இந்த முக்தி அடைகிற வரைக்கும். அப்போ அந்த சிந்தனைகள் இல்லாமல் போய்டும். இப்போ நம்ம எதில் வாழ்கிறோம்? மோஸ்ட்லி நம்மளுடைய வாழ்க்கை என்ன இருக்குது? கண்ணை விழிச்சா வெறும் எண்ணங்கள், கனவுல வரும் எண்ணங்கள், தூக்கத்தில் அவித்யா. என்ன வாழ்க்கை இது? 100% போய். அதனால் சர்வம் பிரம்மேத்தின்னு சொல்லும்போது
இப்போ நான் வெளியூர்லேருந்து போயிட்டு வரீங்க, வீடு இருட்டாக இருக்குது, வந்தோடனே விளக்கேற்றணும், வந்தோடனே லைட்டு போடணும், உடனே வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு எவ்வளவு வேகமாக நீங்கள் அந்த வீட்டுக்கு லைட்டை போடுறீங்களோ அவ்வளவு வேகமாக உள்ளே இருக்கக்கூடிய அவித்யாவை நீக்கிறதுக்கு விளக்கு ஏற்றணும். அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும். அதில் நீ எவ்வளோ தாமதம் பண்ணுறியோ அவ்வளவு ஜென்மா தொடரும். இதுதான் சாதாரண விஷயம். அவித்யா காமகர்மம், இருட்டு, அதனால் ஆசை, அதனால் சுகமோ துக்கமோ, அதனால் மறுபடியும் பிறவி, மறுபடியும் அவித்யா. இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் எப்படி விடுதலை ஆகிறது? விடுதலைக்கான வழியை தான் இது சொல்லுது. நீ புலன்கள் கட்டுப்பாடு வச்சுக்கோ, பொறிகள் கட்டுப்பாடு வச்சுக்கணும்னா சர்வம் பிரம்மேத்திங்கிற அறிவோடு செயல்படு. இறைவனை நோக்கி போனாதான், தரிசனம் பண்ணாதான். நேற்று பார்த்தோம்ல ஷீன தோஷாகா, தோஷங்களெல்லாம் விலகி போகும், ஹிருதய கிரந்திகள் எல்லாம் அவிழ்க்கப்படும், உபாதிகள் எல்லாம் எரிக்கப்படும். அப்படி அது இருக்கிறது, அதுதானே மறைக்குது வெளிச்சத்தை. பரம்பொருள்கிட்டேருந்து ஆத்மாக்கிட்டேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை, சத்துக்கிட்டேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை சித்து அறிய முடியாமல் தடுக்கிறது இருட்டு தானே. அப்போ அந்த இருட்டை நீக்கிறது இருட்டு தான் உபாதி. உபாதினா இந்த மாதிரி சட்டைகள், நம்மளை அல்போன்னு சொல்கிறதும், நம்ம லிமிட்டட்னு சொல்கிறதும், எதெல்லாம் இறைவனுக்கு நேர் அப்போசிட்டாக செயல்படுறோமோ பொய் பின்னாடி போகிறதும், அதை எல்லாத்தையும் நீக்கிடும். அது எது? ஞானம். ஞானம் இது எல்லாத்தையும் நீக்கிடும். சர்வம் பிரம்மேதி வை ஞானம். ஞானாதி இந்திரிய கிராம சம்யம். தானாகவே இந்த இந்திரியங்கள் ஒடுங்கும். உனக்கு ஒரு வேலை கொடுத்தா மனம் எப்படி வெளியில் போகும்? மனதுக்கு உருப்படியான ஒரு வேலையை கொடுத்தா, ஓய்வாக இருந்தால் தானே நீங்கள் வெளியில் போகுது மைண்டு. நீங்கள் சும்மா இருந்தால் தானே வெளியில் போகுது மைண்டு. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிட்ருங்க. ஏதோ ஒரு வேலையை, உபயோகம் இல்லாத வேலையை செய்கிறது கூட ஏகாந்தமாக ஒன்றை மட்டும் சிந்தி, வேறு ஒன்றையும் சிந்திக்காதுன்னு. எது வரைக்கும்? முக்தி அடைகிற வரைக்கும், விளக்கு ஏற்றுற வரைக்கும். அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக இரு, லைஃப்பே என்ஜாய் பண்ணு, தப்பு இல்லையா? நீ சன்னியாசி ஆகிட்டு கூட முக்தி அடைஞ்சிடுற. அதுக்கப்புறம் சன்னியாசத்தை விட்டுட்டு பரோபகாரத்தில் இறங்கு. இப்போ என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு உனக்கு சன்னியாசம் முக்கியமாக, பரோபகாரத்தம் முக்கியமாக, நீ சித்தி முக்கியமானா பரோபகாரத்தம் தான் முக்கியம்னு சொல்லுவேன். முதல் இடத்துல பரோபகாரத்தம் தான். நம்ம செய்கிற அடியான் செய்யக்கூடிய தபஸெல்லாம் பரோபகாரத்துக்காக தான். பரோபகார்த்தம் இதம் சரீரம்னு சொல்லுவாங்க. அப்போ சன்னியாசியான் பிஸ்னஸ் பண்ணுறான், சன்னியாசியான் காலேஜ் வச்சுருக்கான், சன்னியாசியான் மருந்து விற்கிறான், சன்னியாசியான் ஸ்கூல் நடத்துகிறான், சன்னியாசியான் அரசியலுக்கு வரான்னா வரக்கூடாது. அவன் தான் தெளிவாக நடத்துவான், சரியாக நடத்துவான். தர்ம சிந்தனை, சாஸ்திர சிந்தனை இருந்தால் அவன் நல்லா நடத்துவானா? நல்லா நடத்த மாட்டானா? இது யார் கேட்குறா? அறியாதவர்கள் கேட்கிறார்கள். அதனால் நீ ஒடுங்கு, கண்ணை முடிக்க, காதை எத்தனை நாள் கண்ணை மூடிட்டு எங்கே போவேன், எங்கே வருவேன்? நீ பார்க்குற இடமெல்லாம் என்ன தான் இருக்குது? நீ பார்க்குறனாலாம் வசீகர மாயா தான் இருக்குது, வசீகரிக்கிற மாயா தான் இருக்குது. கண்ணை முடிக்க எல்லா இடத்துலையும் நான் பார்க்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு. நீ லிங்க் வச்சுக்காத, லிங்க்கை முதல்ல கட் பண்ணு. லிங்க்கை கட் பண்ணால் எல்லாமே சரியாகும். அதை தான் யமம்னு சொல்கிறது. அந்த இந்திரிய கிராம சம்யம். இந்திரிய கிராமனா இந்திரியங்களுடைய கூட்டம் சம்யமாகும். அதை யமம்னு சொல்கிறாங்க. யமம் நியமம்னு சொல்லுவோம். யமம் அயமிதி சம்புரோக்தோ, இதை யமம் என்று சொல்கிறார்கள். அப்புறம் முகுர்முகுன்னா முமுக்ஷு, சாதகன், ஜிஞ்ஞாசு, இறைவனை தேடுறவன். அதை அபியசனியோ, இதை பயிற்சி செய்கிறார்கள். என்னதை? பொறி அடக்கம், புலன் அடக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது மனச்சுத்தம், புறச்சுத்தம், அகச்சுத்தம், புறச்சுத்தம்னு சொல்லுவாங்க. முதல்ல மனம், அப்புறம் புறம். முதல்ல அகம், அப்புறம் புறம். அப்படி பார்த்தா
ஞானத்தினால தான் இது சமயமாகும். ஸோ அறிய தான் உபாதிகள் நீங்கும். உபாதிகள் நீங்க தான் வெளிச்சம் அதிகமாகும். ஏன்னா இருக்கிறத மறைச்சிக்கிட்டு தான் இருக்குது. வெளிச்சத்தை உருவாக்கலை, உண்டாக்கலை, தயாரிக்கலை. உன்னுடைய சொரூபமே வெளிச்சம். ஆனால் ஒரு கண்ணாடியை, கருப்பு கண்ணாடியை போட்ட பொருளை பார்த்தா எப்படி தெரியும்? எல்லாம் கருப்பாக தெரியும். பச்சை கண்ணாடியை பார்த்தா எல்லாம் பச்சையாக தெரியும். அதனால் அந்த ஸ்க்ரீனை, அந்த மறைக்கக்கூடிய அந்த உபாதிகளெல்லாம் நீக்கிறது அறிவு தான். அதனால் சர்வம் பிரம்மேதி, இங்கே எல்லாம் சர்வமும் பிரம்மந்தான் செய்யுது. இப்போ உங்களுக்கு இதே பிரம்மம் நீங்கள் சாஸ்திர அறிவை கொடுத்து உங்களை முக்தியை கொண்டு போகுது, விடுதலை கொண்டு போகுது. இதே பிரம்மம் வீக்காக இருக்கிறவங்கள சினிமாவை கழிச்சிட்டு போகுது. வேறு எங்கேயும் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். புறத்தில் என்டர்டெயின்மெண்ட்டெலாம் கிடையாது. புறத்தில் என்டர்டெயின்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணும், துக்கம் கலந்தது. அதனால் இது முதல் மந்திரம், 17வது மந்திரம் அதுதான் சொல்லுது. அதை யமம்னு சொல்லுவாங்க. அடுத்த மந்திரம் 18வது மந்திரம். அப்புறம் சஜாத்திய பிரவாகம், விஜாத்திய திரஸ்கிருதி. இப்போ எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இப்படி போகுது அப்படி போகுது, அப்படிலாம் நீ ஜெயிக்க முடியாது. எப்படி ஜெயிக்கணும்னு சொன்னால், எது உனக்கு தேவையோ, எது அத்தியாவசியமோ, நீ உன்னுடைய டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணும்போது எதெல்லாம் உன்னை ஆக்டிவேட் பண்ணும், எதெல்லாம் உன்னை என்கரேஜ் பண்ணும், எதெல்லாம் உன்னை ஒரு நேர்கோட்டில் அழைச்சிட்டு வரும், எதெல்லாம் உங்கள் டார்கெட்டை நோக்கி அழைச்சிட்டு போகுமோ அதுக்குள்ளே பிரவாகம். உங்களுடைய டார்கெட்டுக்கு, உங்களுடைய லட்சியத்துக்கு சாதகமானதைக்குள்ளே நுழையிறது சஜாத்திய பிரவாகம். உனக்கு சாதகமான சித்தாந்தத்தோடு இருக்கிற விஷயங்களில் இப்போ நீங்கள் அத்வைதம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, பிரம்மத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய சர்க்கிள் எப்படி இருக்கணும்னா வைதிகமாக இருக்கணும். இல்லை வைதிகமாக இருக்க முடியாது, பார்ட் டைமாக இருக்கிறேன்னா நல்லா லேட் ஆகும். நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதில் மெம்பராக இருக்கேன், இதில் மெம்பராக இருக்கேன். என்ன பண்ண, எதுக்கு இதெல்லாம்? அத்வைதம்னு சொன்னால் அத்வைதம் ஞான சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவே நீங்கள் திங்க் பண்ணி உங்கள் திங்கிங் எல்லாம் ஏகாகிரம்னு அதுதான் சொன்னேன். இந்த ஒரு நிலைக்கு வருது 4 படிக்கட்டுகளை கடந்து 4வது படிக்கட்டில் தான் ஏகாகிரம்னு ஒரு நிலை வருது. டக்குன்னு வர அந்த ஏகாகிரம் தான் பிரத்யாகாரம்னு சொல்கிறது. அதனால் உனக்கு சாதகமான சர்க்கிள் என்ன? இதுதான் சர்க்கிள். அது என்ன சொல்லுது? கிரியா யோகத்துக்கு பக்தியும் ஞானமும் யோகமும், அதான் கிரியாயோகம். பதஞ்சலி சொல்கிறது. அதுக்கு வெவ்வேறு வார்த்தைகளை போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்கானுங்க. நம்ம சொல்கிறது மந்திர பிரமாணம் இருக்குது நம்மள்கிட்ட. நேற்று கூட பார்த்தோம், கிரியாவான்னு பார்த்தோம். ஆத்மரதிஹி ஆத்ம கிரீடக கிரியாவான். கிரியாவான்னா வந்த வேலையை செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆத்ம காமக வந்த வேலையை செய்கிறான், ஆப்த காமக அந்த வேலையை செஞ்சு முடித்தான். அதனால் என்னது அகாமக வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜீர்ண காமக காமங்கள்லாம் உதிர்ந்து போயிடுச்சு. காமம்னா என்ன? வேலை. இப்போ நீங்கள் உங்களை எது தடுக்குது இறைவனோட சேர விடாமல்? நீங்கள் இப்போ நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே லைட்டை போடணும்னு சொன்னேன்ல, ஏன் போட முடியல? வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே வீடு இருட்டாக இருக்குன்னா முதல்ல லைட்டை வச்சு தானே மறு வேலை பார்க்குறோம். இது ரொம்ப அரிய உதாரணம் இது. அது மாதிரி நமக்குள்ளே இருட்டை போக்கக்கூடிய லைட்டை ஏற்றிட்டு மறு வேலை பார்க்கணும். அதுதான் முதல் டார்கெட்டாக இருக்கணும். எதை முதல்ல செய்யணுமோ அதை கடைசி வரைக்கும் செய்கிறதில்ல. அப்போ என்ன புரியும்? நம்ம ஒரு நோக்கத்தோட சொன்னால் திட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டுட்டே இருக்காரு. திட்டுறது ஒரு ட்ராமா. இப்போ ஓப்பன் ஹார்ட்டாக சொல்கிறேன். இதுக்கு மேலே பெரிய வார்த்தை சொல்லக்கூடாது, முருகனையெல்லாம் அதில் இழுக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓப்பன் ஹார்ட்டாக சொன்னோம்னா திட்டுறது ஒரு ட்ராமா. எந்த டீச்சரும், சாதாரண ஒரு ப்ரைமரி டீச்சராங்க, அதெல்லாம் ஒரு ட்ராமா. குழந்தைங்களையும் மிரட்டுறதுக்கும் அவங்கள அந்த ட்ராக்கில் கொண்டு வரத்துக்கும் சும்மா ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு முகபாவனை தான் தவிர சத்தியம் இல்லை. அது நான் சொல்கிறேன், இது சத்தியம்.
புரியுதா? என்ன நோக்கம் அவங்களுக்கு? இப்போ இதுதான் முதல்ல செய்யணும்னா அதை கடைசி வரைக்குமே செய்கிறது இல்லையே. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே உடனே விளக்கு ஏற்றணும்னு அறிவு வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய இருட்டில் இருக்கிறமே அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியுமா? இந்த வாரம் இந்த நாள் ஃபுல்லாக என்ன நடக்குன்னு தெரியுமா? உள்ளே விளக்கு எரிஞ்சால் எல்லாம் தெரியும். ஆமாம், இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த வாரத்துக்கும் இல்லை, உன் ஜென்மா ஃபுல்லாக உள்ளது எல்லாம் தெரியும். நாங்களாம் எப்படி தப்பிக்கிறோம்? ட்ராக்கை பிளானை மாத்திரமா இல்லையா? ஒருத்தவங்க நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்க திடீர்னு வராமல் நிற்கிறாங்க, அவங்களுக்கு போதுமான தெளிவும் ஞானமும் குறைவாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறோம். 2-3 நாள் யோசிக்கிறோம். இன்றைக்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறோம். ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறோம், அவங்க ஃபோன் நம்பர் இல்லைன்றாங்க. இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறோம், இல்லைன்றாங்க. நம்ம கொடுத்து ஃபோன் பண்ணுங்கன்றோம். ஃபோன் பண்ணுறாங்க, நாளைக்கு வரேன், சுவாமியே கனவுல வந்துட்டார் அப்படின்றாங்க. சுவாமியே கனவுல போயிருக்காரு. அன்றைக்கி தான் நாம் அங்கே ஃபோன் நம்பர் கொடுத்து இந்த நாளுக்காக சுவாமி காத்துட்டுருக்காங்க. எப்படி தெரியும் நமக்கு? நம்ம ஒரு விளக்கேற்று நம்மளை மாதிரி எல்லோரும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு நிராதாரமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சனாதனாக இருக்கும், ஆதரவோடு இருப்போம், நம்மளை மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம். எப்படி தெரியும்? அதான் வெளிச்சம். ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்கிறோம், கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த சஜாத்திய பிரவாகம்னா எது உன்னுடைய டார்கெட்டோ அதுக்கு சாதகமானதை தான் நீ இருக்கணுமே தவிர உனக்குன்னு ஒரு சர்க்கிள் அமைச்சிக்கோ. அந்த 12 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்குள்ளே முடிக்கிறதும் 12 ஆண்டுகளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் அது உன்னுடைய வெறுப்பை பொறுத்து இருக்குது. 12 ஆண்டுகள் போதும். வேதம் ஒன்றும் பொய் சொல்லாது. நான் தான் நேரடியாக பார்த்துட்டு தானே இருக்கேன். 4 ஆண்டுகள்லேயே இவ்வளோ தெளிவு வந்துருக்கீங்க நீங்கள். விசாரம் இப்போ தான் ஒரு அப்பப்போ கொஞ்சம் பண்ணுவேன், இப்போ கொஞ்சம் தொடர்ந்து பண்ணுறேன். ஏன்னா சப்ஜெக்டும் வருது, உங்களுக்கும் அந்த பக்குவம் இருக்குது, அதனால் விசாரம் பண்ணுறோம். இல்லைன்னா விசாரம் பண்ண மாட்டோம். மந்திரங்களை நிறையா ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு போனால் 1000 உபநிஷத்து படித்தா கூட உங்களுக்கு வராது. விசாரம் பண்ணால் தான் வரும். விசாரம் பண்ணுறதுக்கு வாங்கிய ரெசிவிங் கெப்பாசிட்டி இருக்கணும். ரெசிவிங் கெப்பாசிட்டி இல்லாமல் நான் பேசாமல் பேசிக்கிட்டே போனேன் அர்த்தம் புரியாது. அப்போ உள்ளே இருக்கிற விளக்கை ஏற்றுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நான் இருட்டிலே இருக்கிறேன்னு தான் இப்போ எல்லோரும் இருக்கான். புரியுதா? அவன் எதை தேடுறான்னா வெளிச்சத்தை தான் தேடுறான். அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், அவன் தேடுறது வெளிச்சத்தை தான் தேடுறான். வெளியில் இல்லை, உள்ளே தான் இருக்குது. அதை வெளிச்சத்தை ஏற்றுற அந்த வேலையை தான் அந்த வேதத்தினுடைய இந்த மந்திர வார்த்தைகள் செய்யுது. இந்த மந்திர வார்த்தைகள் நல்லா ஆழ்ந்து விசாரிக்க சிந்திக்க இந்த வார்த்தை உங்களுடைய உயிரோடு கலக்குது. வெறும் வார்த்தை தான். வார்த்தைக்குள்ளே என்ன இருக்கு? ஓம்காரம் இருக்கு. உங்கள் உயிரோட கலக்க நீங்கள் தெளிவு பெற சித்த சுத்தியாக உங்களுடைய சொரூபத்துக்கு போகிறீங்க. இப்போ மயத்தில் இருக்கீங்க. பொழுது விடிஞ்சால் கண்ணை விடித்தோடனே என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு பொய் டார்கெட் வச்சுருப்போம், அதுக்கு பின்னாடி போவோம். உள்ளேருந்து குபுன்னு எண்ணங்கள் வரும், அதையே சிந்திச்சுட்டு கிடப்போம். மோஸ்ட்லி துக்கத்தில் தான் இருப்போம். 2வது கனவு தான். கனவு காண்றான். ஏதாவது உபயோகம் உண்டா? கனவும் நனவும் ஒரு வித்தியாசம் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு 1180 உபநிஷத்து. கனவுக்கும் நனவுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இது எப்போ தெளிவாகுதோ இப்போ ஞானம் வந்துடும். தெளிவாயிடுச்சுன்னா ஞானம் வந்துச்சுன்னு அர்த்தம். கனவுக்கும் நனவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. கனவுல பார்க்குற காட்சிகளால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? முதல்ல ஞாபகம் இருக்கா? காலையில் பொழுது விடிஞ்சு ஏதாவது சுவாமி கோயிலில் இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு ஞானி கூட இருக்கிற மாதிரி, இல்லை குரு கனவுல வராங்க அப்படின்னா அது சத்வகுண கனவு.
அதுலேயும் நிறையா இருக்குது. ரஜோகுணம், தமோ குணம், 3 குணமும் இருக்குது. சத்துவகுண கனவு மறக்காது வாழ்க்கை ஃபுல்லாக. ரஜோகுண கனவு, தமோ குண கனவுலாம் மறந்து போயிடும். ஏதாவது உபயோகம்ண்டா கனவுனால? அதே தான் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெளியில் பேசிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, சிந்திச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. என் குழந்தைக்காக சிந்திக்கிறேன், பெரிய பொண்ணுக்காக சிந்திக்கிறேன், பையனுக்காக சிந்திக்கிறேன், படிப்புக்காக சிந்திக்கிறேன், கல்யாணம். நீ சிந்திச்ச ஒன்றும் ஆக போகிறது இல்லைப்பா, ஆல்ரெடி டிசைடட். அவரெல்லாம் ஃப்ரேம் பண்ணி வடிவமைச்சு நீ இருந்தாலும் இல்லாட்டினாலும் அதை சிறப்பாக நடத்துவார். சிறப்பாக நடத்த வேண்டியவங்களுக்கு சிறப்பாக நடத்துவார். பாக்கியம் இல்லை, யோகிதா இல்லாதவங்களுக்கு எப்படி நீங்கள் சிறப்பாக நடத்த முடியும்? நீங்கள் என்ன நினச்சிக்கிறேன், நான் தான் எல்லாமே பண்ணுறேன், நான் இந்த இப்படியே குமரகுண்டத்தை தலைமையில் வச்சுருக்கிறதுனால தான் என் குடும்பம் நல்லா எரியுது அப்படின்னு நினச்சிக்கிறீங்கன்னா தவறு. நீ உனக்கு சர்க்கிள் அமைச்சு கொடுத்துருக்கார். இப்போ சஜாத்திய பிரவாகம்னு சொல்லுது இல்லையா, உனக்கு சாதகமான சந்தர்ப்பத்திலேயே நீ வாழ்க்கையை கொண்டு போகணும். அதுதான் உயர்வு. அதுதான் அவங்க வைதிகம்னு கையில் எடுத்துட்டாங்க. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் வேதத்தை விடுறாங்களா? சாகிற வரைக்கும் மந்திரத்தை சொல்லுன்றாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள. பெரியவங்க படுத்து கிடப்பாங்க. வயசு 80, 90லாம் இருக்கும், 100 கூட இருக்கும். ருத்ரம் சமக்கெல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள யார் வந்தாலும், அவங்கள பார்க்க யார் வந்தாலும் ஒரு 100 குடும்பம் அவங்க லிங்கில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அந்த 100 குடும்பமும் வந்தால் அவருக்கு சொல்ல வேண்டியது மந்திரங்கள் தான் சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அந்த மந்திரத்தை தான் சாப்பிடும். நாம் என்ன பண்ணுறோம்? இந்த 2 விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே விளக்கை ஏற்றணுங்கிற அறிவு இருக்கிற அளவுக்கு எவ்வளவு வேகமாக அந்த விளக்கை ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு எவ்வளவு வேகமாக இந்த 1000 வேர்டை நீங்கள் விசாரம் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய இருட்டை 1000 பல்பையும் எரிய வைக்கணும். சில பேருக்கு 1000, சில பேருக்கு 100 போதும், சில பேருக்கு 10 போதும். உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, அதம அதிகாரின்னு சொல்கிறேன். அதனால் உனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது. நீ ரிசர்வ்டாக தான் வாழ முடியும். இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார், நித்திய கிரிவலம், அவ்வளோதான், ஒரே வார்த்தை. ஆனால் அது வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம செய்யணும். நம்ம அடியன் செய்யணும், நாம் செய்யணும், நீங்களும் செய்யணும், நானும் செய்யணும். அடியன் கண்டிப்பாக செஞ்சாகும். ஒரே ஒரு வார்த்தை தான் வரும். இப்போ என்ன எனக்கு வேலையா இல்லை? ஏற்கனவே அதுதான் சொல்ல வந்தேன். காலையில் 3 மணி நேரம் 3 to 6 பூஜை, 9 to 12 ப்ரிப்ரேஷன், வேத சுவாத்தியாயனம், சாயந்தரம் 3 to 6 தியானம், சாயந்தரம் நைட்டு 7 to 9, 7 to 9 வேத விசாரம்னு பண்ணிட்டுருக்கோம். இது 10ல் அவருக்கு எத்தனை கோடி பேர் இருக்காங்க? யாருக்காவது தோணுச்சா? எனக்கு இந்த எண்ணம் 20 வருஷம் ஆச்சு. உத்தரவை இப்போ தான் வந்திருக்கு. அந்த கிரிவலம் ஆரம்பிக்குன்னு நினச்சேன் 4-5 வருஷம் ஆச்சு. அந்த கிரிவலம், பெரிய கிரிவலம், பௌர்ணமி கிரிவலம் ஆரம்பித்து 14 வருஷம் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடியே எண்ணம் வந்துடுச்சு. அது சொல்லிக்கலையே, அவர் உத்தரவானாதானே இங்கே நடக்கும் மேட்ரு அப்படின்னு காத்திருந்தோம். இப்போ காத்திருந்தோம். சொன்னோன்னே என்னாச்சு? பொறுப்புகள். எனக்கு இதான் சஜாத்தியம்னு பேர். சஜாத்தியம்னா நான் யார் கூடையெல்லாம் பேசணும், யார் கூட டிரான்சாக்ஷன் வச்சுக்கணும், யாரோட தொடர்பில் இருக்கணும், யாரோட பேசக்கூடாதுன்னு எனக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. எங்கேயும் நான் போக முடியாது. சன்னதியை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. எங்கே போனாலும் சுவாமிகிட்ட பர்மிஷன் கேட்கணும். அவர் அனுமதி கேட்டு தான் அடுத்த காரியத்தை பண்ண முடியும். எங்கேயும் என் இஷ்டத்துக்கு போக முடியாது. எப்போ சரணாகதி ஆகிட்டோமோ, சரணாகதி ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அப்படி தான் இருந்தேன், தானாகவே இருப்பேன். இப்போ சரணாகதி ஆகிட்டோன்னு ஒரு பொறுப்பு வந்துடுச்சு. எப்போ சரணாகதி ஆத்மாத்மா ஆனீங்க? அது ஒன்றும் 4 நட்சத்திரம்லாம் சொல்ல முடியாது. எப்போ ஆனேன்னு எனக்கே தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிட்டார், கபலீகரம் பண்ணிட்டார். அப்போ அவருக்கு நம்பிக்கை இருக்குது. இவன்கிட்ட சொன்னால் அவன் செய்வான்னு நம்பிக்கை இருக்குது. இவன் நம்மாழ்வார்னு சொன்ன மாதிரி, நம்மாழ்வார்னு யார் பேர் கொடுத்தா? ரங்கநாத பெருமாள் தான் பேர் கொடுத்தது நம்மாழ்வார். அது உடனே செய்ய வேண்டிய வேலை, உருப்படியாக செய்ய வேண்டிய வேலை, வாழ்நாள் ஃபுல்லாக செய்ய வேண்டிய வேலை, பொறுப்பாக செய்ய வேண்டிய வேலை, ஸ்ரத்தையாக செய்ய வேண்டிய வேலை, தீர்க்ககாலின் நிரந்தரிய வித்தியா அறிவோடு செய்ய வேண்டிய வேலை. அப்படி தான் ஒன்று கொடுத்துருக்காரு. மனித நிலையில் செய்ய முடியாது, இறை நிலையில் செய்யலாம். நான் செய்யலை, அவர் செய்யலாம், நான் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு துளி அணுவளவாவது டென்ஷனோ, கவலையோ, குழப்பமோ, பதட்டமோ இருக்கா? எதுலையாவது இருக்காது.
ஏன்னா நடத்துகிறது அவன் நல்லா க்ளீனாக 100% தெரியும் அடியனுக்கு. உங்களுக்கு என்னை வச்சு என்னுடைய தோட்டத்தை காமிச்சு டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு, அவ்வளோதான். எனக்கு அவர் தான் எல்லாம் பண்ணுறாருன்னு தெரியும். அதனால் எதுக்குன்னா சஜாத்திய இதுக்குள்ளே தான் நீ இருக்கணும், இந்த சர்க்கிளில் தான் இருக்கணும். வைதிகமான வாழ்க்கை இருக்கணும், வெஜிடேரியனாக வாழ்க்கை நடத்தணும். இப்போ சொன்ன கமிட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக செஞ்சாலே உனக்கு ஒரு நாள் போகிறதே தெரியாது. சரி, இத்தனை நாள் போயிருக்க, 27-28 வருஷம் போயிருக்க, ஏதாவது சலனமோ குழப்பமோ எதிர்காலம் எனக்கு என்ன ஆக போகுது, குடும்பமோ அதுவோ இது ஏதாவது ஒரு செகண்ட் ஒரு அணுவளவு சிந்திச்சிருப்பானா? கிடையாது. நான் பெருசாக சம்பாதிக்கணும்னு போனப்போ அவர் கட் பண்ணி லாக் பண்ணி அழைச்சிட்டு வராருன்னு நல்லா தெரியும். ஒரு மாதத்துக்கு ஒரு கண்ட்ரி தொடர்ந்து பறந்துட்டு இருந்தேன், 5 கண்ட்ரி தொடர்ந்து நம்ம லைஃபே மாற்றிட்டாரே, நம்ம பறந்துட வேண்டியதானே. அதெல்லாம் கிடையாது, வந்து உட்காரு அதெல்லாம் உனக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் மாதிரி அப்படின்னு உட்கார வச்சார். மீற முடியுமா? மீற முடியாது. மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. மறைக்க முடியுமா? மறைக்கவும் முடியாது. இப்போ சஜாத்தியன்னு சொன்னால் இப்போ நீ இருக்கன்னா முக்தி அடைகிற வரைக்கும் ஏகாகிரமாக இருக்கணும். நீ பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு தான், எவ்வளோதான் பேசி தொலைச்சிட்ட. அப்போ என்ன பண்ணணும்? சீக்கிரம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றணுங்கிற அறிவை முதல்ல வைக்கணும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே லைட்டு போடுற மாதிரி முதல்ல அந்த இருட்டை போக்கணும். அதுக்கு என்ன விசேஷம்னா, உள்ள விளக்கை ஏற்றிட்டீங்கன்னா நீ மட்டும் இல்லை, ஒன்றை சார்ந்திருக்கிற 21 தலைமுறை சொல்லுது வேதம். 21 ஜென்ரேஷன் ஒன்றா பார்த்து உன்னுடைய ஆயுளில் வந்த வார்த்தையோ, நீ பயன்படுத்தின பொருளோ, இல்லை நீ எழுதின வார்த்தைகளோ அதனால் பிரபாவிக்கப்பட்டு முக்தி அடைவார்கள். முக்தி ரொம்ப முக்கியம். பக்தி எல்லாருக்கிட்டையும் இருக்குது, முக்தி இல்லை, சித்தியும் இல்லை. இப்போ நாம் பிரதர்சனமே நம்மளுடைய தபசை, அடியனுடைய தபசை முழுக்க 100க்கு 100 இந்த அடியார்களுக்கு முக்தியும் சித்தியும் குடுமுருகா. இதனால் 28 வருஷமாக எந்த வேலையிலையும் ஒரு நோக்கமும் கொள்கையும் குறிக்கோளும் கிடையாது. எனக்கு இதை கூட அதை நான் தபஸ் பண்ணதெல்லாம் படிப்போட முடிஞ்சு போச்சு. நான் டாக்டரேட் பண்ணுற வரைக்கும் என்னுடைய தபஸ் வந்து மன்றாடி கேட்டதெல்லாம் முருகன்கிட்ட கேட்கல. கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள், பார்த்தசாரதி என்ன வள்ளி, பார்த்தசாரதி கனகவள்ளி இல்லை, பார்த்தசாரதி மிஸ்ஸஸ்ஸு வள்ளின்னு தான் முடியும். சரி, அது முடிச்சுட்டு 7:30 மணிக்கு பார்க்க. அவங்கக்கிட்ட மன்றாடி கேட்டிருக்கேன், கண் கலங்கி கேட்டிருக்கேன், டெய்லி கேட்டிருக்கேன், வருஷ கணக்கில் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வேண்டுதல்லாம் முருகனை தரிசனம் பண்ணதுக்கப்புறமா வேண்டுதல்லாம் போயிடுச்சு. நீ கூட வண்டி எடுக்கும் போது யோசனை பண்ணேன், எதுவுமே நம்ம தீவிரமாக ஒன்றும் செயல்படலையே அப்படின்னு தோணுது. எல்லாரும் தீவிரமாக நம்ம செயல்பட்டுருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்வையில் அப்படி தெரியுது. நம்ம மனசுக்கு ஒரு தபஸ் பண்ணி கடினமாக ஒரு காரியத்தை அப்படியே எடுத்து அப்படி ஒன்றுமே அப்படிலாம் வேண்டாங்கிறார். எப்படிலாம் நான் முயற்சி பண்ண கூட அது வேண்டான்னு சொல்லிட்டார், எப்பயோ சொல்லியாச்சு. பல முறை சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட, எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு. அதான் அடிக்கடி எனக்கு நான் எப்போல்லாம் வீறு கொண்டு எழுதுறேன்னா அப்போயெல்லாம் நீ உக்காரு, இதுதான் உனக்கு உபதேசம்னு சொல்லியிருக்காரு. சஜாத்திங்கிற வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது. உன்னுடைய சர்க்கிள், உன்னுடைய நோக்கம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வேலை போதும். அதெல்லாம் எதுக்கு ப்ரியாரிட்டி? முதலிடம் இறைவனுக்கு, 2வது இடம் வேலைக்கு, 3வது இடம் குடும்பத்துக்கு, 4வது இடம் சொசைட்டிக்கு, உற்றார் உறவினருக்கு, 5வது இடம் சொசைட்டிக்கு. நீ எதுவுமே பண்ணலை, உன்னை வச்சு அவன் செய்கிறான், நீ ஸ்ரத்தையாக இரு, பக்தியாக இரு. அலட்சியமாக இருக்காது, நீ ஸ்ரத்தையாக இருக்கணும், பக்தியாக இருக்கணும். கடமை தவறக்கூடாது. கடமையில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா அதை அவன் நிவர்த்தி பண்ணிக்குவான். அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, அப்படி நடக்கூடாது, இப்படி நடக்கூடாதுன்னு சொல்கிறல்ல, அதை சொல்லிவிட அவர்கிட்ட. அவருக்கு தெரியாத எல்லாமே அவர் க்ளீனாக வச்சுருக்காருப்பா. சஜாத்திய பிரவாய் ரொம்ப இது நம்பிக்கைக்குரிய விஷயம், ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் விஷயம். எல்லாருக்கும் பேச முடியாது, எல்லாருக்கும் புரியாது. இது புரியுதில்ல, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா இருட்டாக இருக்க விளக்கேற்றணும்னு புரியுதில்ல, அதை புரிஞ்சு அதை எவ்வளவு வேகமாக அதை செய்ய முடியுமோ, அச்சீவ் பண்ண முடியுமோ அச்சீவ் பண்ண. இப்போ ஒரு 5000 கிரிவலம் வரீங்க, உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறுமா கெட்டு போகுமா?
ஒரு 5000 வேல் பூஜை அட்டன் பண்ணீங்க, வாழ்க்கை மேன்மை பெறுமா கெட்டு போகுமா? என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம? அதே டயத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் இத்தனை நாளாக? இப்போ எப்படி அர்த்தம் உள்ளதாக மாறுது? வேதாந்தம் கிளாஸ் வந்தோடனே வாழ்க்கை அர்த்தமே எல்லாருக்கும் வந்துச்சே. இப்போ நம்மளை சார்ந்திருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. நம்மளை சார்ந்திருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் அறியாமல், அந்த அறியாமையெல்லாம் சரி பண்ணிவிடுவோம். அதுக்காக தான் நம்மளே வழியக்க போய் போய் பேசுகிறோம். பேசவே வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட பேச வைக்கிறான் முடியும். அதனால் சஜாத்தியனா உனக்கு எதெல்லாம் சாதகமோ, எது சர்க்கிளோ, எது சூழ்நிலையோ, எது எந்த சர்க்கிளில் இருந்தால் உன்னுடைய டார்கெட்டை நோக்கியே பயணிப்பியோ அங்கே போய் இருக்கணும், அங்கே போய் உக்காந்துடணும், அதில் செயல்படணும். அதுக்கு இறைவன் முதலிடம் குரு இருக்காங்க, வேதம் இருக்குது, ஏகாந்தம் இருக்குது, உங்கள் கடமைகள் அன்றாட கடமைகள் 8 மணி நேரம் கடமைகள் கொடுங்க. 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க, பாக்கி 8 மணி நேரத்தை இதை சிந்திங்க. அப்படி தான் சொல்லுது. விட்டுட்டு சன்னியாசியாக போகணும் ஒரு காலமும் சொல்ல மாட்டோம். ஞானம் வர வரைக்கும் சன்னியாசம் பிரயோஜனம் இல்லை, ஞானம் வந்துட்டாலும் சன்னியாசம் பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சிச்சா புரியலையா? சரி. அதனால் சஜாத்திய பிரவாகம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைக்குள்ளே நுழையிறதும், விஜாத்திய திரஸ்கிருதி உங்கள் கொள்கைக்கு முரண்பாடாக உள்ள சர்க்கிள்லேருந்து விலகி வரதும் திரஸ்கிருத்தம். திரஸ்கிருத்தின்னா என்னது? மறுக்கிறதும். இப்போ நான் உங்கள் பூஜைக்கு வாடான்னு கூப்பிட்டா என்ன சொல்கிறான் ஃப்ரெண்டு? மறுக்கிறானா இல்லையா? கர்மாவில் இருக்கான். இப்போ கர்மா எரிக்கிறது எப்படியா கர்மாவை எரிக்க முடியும்? எப்படியா கண்டுபிடிக்கிறது எனக்கு கர்மா இருக்கா இல்லையான்னு? நீ வேலை செய்கிற, மகிழ்ச்சியாக செய்கிற, நீ செய்கிற வேலையை மகிழ்ச்சியாக செய்கிற, நீ என்றைக்கு மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கிறியோ அன்றைக்கே உன் கர்மா போச்சுன்னு அர்த்தம். முதல் பாயிண்ட்டு. உன் வேலையை அது அவனுடைய வேலை நம்மளை வச்சு செய்கிறாங்கிற அறிவோடு செஞ்சாலும் கர்ம மாதிரி தெரியும். கர்மா கிடையாது, கர்மா ஆபாசம். இப்போ எனக்கு தோணுதில்லை, இப்போ நான் வேல் பூஜை நான் பண்ணுறேன், ட்ரிப்புக்கு அழைச்சின்னு போகிறேன், வேதம் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, அது தவறு. இது கர்ம ஆபாசம். இது எனக்கு ஒரு கட்டாயம் இல்லை, நீ பண்ணி தான் ஆகணும் 7 to 8 கட்டாயம் இல்லை. கட்டாயம் இருக்கா? பண்ணி தான் ஆகணும், வேதம் பேசி தான் ஆகணும், வேல் பூஜை பண்ணி தான் ஆகணும், கட்டாயம் இருக்கா? இல்லையே. அந்த கட்டாயம் எப்போ இல்லையோ, அதாவது கம்பல்சரின்னு சொல்கிறாங்க இல்லையா, மஸ்ட்ன்னு சொல்கிறாங்களே, மஸ்ட் பி டன்னு சொல்கிறாங்களே. எப்போ உன் வேலையை சந்தோஷமாக செய்கிறியோ, எப்போ உன் வேலை அவனுடைய வேலை நம்மள்கிட்ட கொடுத்து செய்ய வச்சுருக்கான்னு செய்கிறியோ, எப்போ அப்போ கர்மா என்னவாகிடும்? இல்லை, எப்போ ஞானம் பெறுகிறாயோ அது வரைக்கும் கர்மா ஆபாசமாக இருக்கும். ஏன்னா பிராரப்த ஞானம் வந்தாலும் பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அது கர்மா தொடரும். அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க செய்யலைன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் நினைக்கிற எந்த வேலையும், அடியன் செய்கிற எந்த வேலையும் எனக்கு என்ன கான்சியஸுக்கு அறிஞ்சு சொல்கிறேன், 1% 0 to 1% நான் செய்கிறதா இல்லை. சிந்தனை கூட வராது. இல்லைனா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகணுமே, எல்லாத்துக்கும் கரெக்டாக நடக்கணும்னு நினச்சா என்ன ஆகுது? கரெக்டாக நடக்கணும் சங்கல்பம் பண்ணேன். அடியார்களை அழைச்சிட்டு போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணி அவங்க கேட்குற வரத்தை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நிம்மதியை கொடு முருகா, யார் என்ன கேட்டாலும் வாங்கி கொடு. இது சங்கல்பம். செய்கிறாரா இல்லையா? செஞ்சுட்டு தானே இருக்கார். 1 by 1 செய்வார். உனக்கு எப்போ எது வேணுமோ, ஒரே நேரத்தில் 3 வேணுமோ அதையும் செய்வார். இந்த வருஷத்துக்கு 1 போதுன்னா உன்னோட நிறுத்திட்டு அடுத்த வேலையை பார்ப்பார். நீ உன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ண. முதல்ல இந்த ஆனந்தத்தை, ஞான ஆனந்தத்தை, யோகானந்தத்தை, பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணுங்கிற சிந்தனைக்கு வா. நீ பாக்கி சிந்தனை எல்லாமே வேஸ்ட்டு தான். நீ சிந்தித்ததெல்லாம் வேஸ்ட்டு. என்னத்தை அச்சீவ் பண்ண கேட்குறேன்? நீ மனம் இல்லாமல் ஆத்மாவாக இருந்து வேலை செய்ய உன்னுடைய வல்லமை கூடும். இப்போ போகிறப்ப பொருளை எல்லாம் அருளாக மாற்றுங்கன்னு சொல்கிறேன்ல, அதே மாதிரி நீங்கள் அருளாளன் ஆனதுக்கப்புறம் பொருளாக மாற்றிக்கிங்க. என்ன தவறு? உங்களுக்கு மனசுக்குள்ளே எங்கேயாவது உட்காந்து இந்த விருப்பம் இருக்குது, அந்த விருப்பம் எல்லாம் இப்போ நிறைவேற்றிங்க. என்ன தவறு? போகிறப்ப மறுபடியும் பொருளை அருளாக மாற்றி விட்டு போங்க, அவ்வளோதான். அதனால் விஜாத்திய திரஸ்கிருதி உங்கள் கொள்கைக்கு, உங்களுடைய லட்சியத்துக்கு, உங்கள் குறிக்கோளுக்கு இடைஞ்சலாக இருக்குது, தடையாக இருக்குது, மாறுபட்ட சூழ்நிலை இருக்குன்னா அதை விட்டு விலைக்கு வாங்க.
திரஸ்கிருதி நியமோஹி பரானந்தோ. இந்த நியமங்கள் ஆனந்தத்தை தரும். நியமாத்து கிரியத்தே புதக. முக்கியமான வாக்கியம் இது, அருமையாக அந்த வாக்கியத்தை எழுதிங்க. நியமாத் கிரியத்தே புதக. நியமாத் கிரியத்தே புதக. நியமாத் கிரியத்தே புதகனா புத்திசாலிகள், அறிவுஜீவிகள், ஞானிகள், மேன்மை பெற்றவர்கள், சித்தி பெற்றவர்கள் எந்த வேலையும் கிரமாத் வரிசையாக செய்கிறார்கள். புரியுதா? மிக மிக முக்கியமான வார்த்தை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரே நேரத்தில் 5 பண்ணுறோம். எதையாவது சித்தி பண்ணுறோமா? சரி, ஒன்று சித்தி பண்ணுறத முதல்ல வச்சுக்கிட்டு பாக்கி 4 பின்னாடி வச்சுருக்கோமா? அப்படி இல்லை. ஒரே நேரத்தில் 5 கோல். எல்லாமே 5 தான். 5, 6, 7, 8, 9, 10. எதுலேயுமே இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டேன். 10 போட்டேன், ஒன்று கூட நடக்கலையே. ஒன்று கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுவும் டிசம்பர் வரைக்கும் நடக்கவே இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோக்கஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஈஸியான வார்த்தை. ஃபோக்கஸ் பண்ணலை. ஃபோக்கஸ் பண்ணால் தான் பற்றிக்கும். லென்ஸை டார்கெட்டை வச்சு பேப்பரை வச்சு எப்படியோ அசைக்காமல் இருக்கணும். நம்ம உட்கார சொன்னோம்ல, காஸ்ட் மௌனம்னு பேர் அதுக்கு. பேப்பரை வச்சுட்டு லென்ஸை இப்படி தோசைக்கல் மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி பற்றிக்கும் தம்பி? ஃபோக்கஸ் பண்ணால் தான் தம்பி பற்றிக்கும். அதனால் புதக நியமாத்து கிரியத்தேங்கிற வார்த்தையை நியமாத்து கிரியத்தே புதக. புதகனா ஞானிகள் வேலையை வரிசைப்படி செய்கிறார்கள். போதுமா? இதே தான் தீர்க்ககாலின் நிரந்தரம். அந்த 6 உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றக்கூடிய மந்திரங்கள். தீர்க்ககாலின் நிரந்தரியா, வித்யா, ஸ்ரத்தையா, தபஸா, பிரம்மச்சரியன். இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரம்மச்சரியங்கிறது பகலில் கூடாதுன்னு சொல்கிறதான் தவிர கூடவே கூடாதுன்னு சொல்லலை. அப்புறம் அது ஒரு 10 to 25 வயசுக்குள்ளே வச்சிங்கன்னு சொல்லுது. 50 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்கன்னு சொல்லுது. புரியுதில்ல? எல்லா ஞானிகளும் அதை சொல்கிறாங்க. எல்லாருமே, எல்லா ரிஷிகளும் 60,000 பேர் நைமிஷாரண்யம் உங்களை அழைச்சின்னு போகணும். யார் யாரெல்லாம் எங்கள் உண்டா பின்னாடி பயணிக்க போகிறீங்க, யார் யார் கட்டாக போகிறீங்க, ஆண்டவன் சித்தம். அடியான்னு சங்கல்பம் பண்ணுறேன். இந்த வேன் 25 பேர் எங்கே போனாலும் தனியாக போக மாட்டேன். அது எனக்கு பிடிக்காத ஒன்று. பார்க்கலாம் யார் யார் வரீங்க. ஈஸ்வர சித்தம். அடியனுக்குன்னு சொந்த கொள்கை, லட்சியம், குறிக்கோள்லாம் கிடையாது. குறிக்கோள் ஒன்று தான். வேதம் 10,000 ஆடியோ போடுவோம். 1 கோடி சிஷ்யர்களை பக்தர்களாக முக்தர்களாக மாற்றுவோம். சித்தர்களாக மாற்றுவோம். முக்தி கொடுத்தா சித்திலாம் தானாக வந்துடும். இந்த முக்தி கொடுக்கறது தான் மிக முக்கியமான ரோல். அதனால் புதக கிரியத்தே நியமாத்து கரெக்டாக செய்வாங்க. பிளான் பக்காவாக இருக்கும். சும்மா ஒரு பார்வையிலே பிளான் வந்துடும். பெரிய பிளானு. நேராக போய் பார்த்து கூட புரியாத விஷயத்த நம்ம இங்கே உட்காந்து என்ன பண்ணுவோம்? டைம்லாம் போட்டுருவோம். நடக்குதா இல்லையா பாருங்கள். இதான் செஞ்சு காட்டுறேங்கிறது. அதனால் புதக அறிவாளிகள், ஞானிகள் நியமாத் கிரியத்தே வரிசையாக முறைப்படி செய்கிறார்கள். 2 அர்த்தமும் வரும். வரிசையாக செய்கிறார்கள், முறைப்படி செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நடக்குமா நடக்காதா? நடந்ததுனால தான் முறைப்படி செய்கிறாங்க. கரெக்டாக செய்கிறாங்க, வரிசையாக செய்கிறாங்க. நம்ம கூட பெருமாள் கோயில் போகிறோம். முன்னாடியே நமஸ்காரம் பண்ணணும். கொடிமரத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிவிட்டு முதல்ல ஆச்சாரியர்களை தான் பார்க்கணும். பெருமாள் கோயில் சொல்கிறேன். நம்ம ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், ஆச்சாரிய பரம்பரை யார் யார்? நம்ம இதுலேருந்து ஆரம்பித்தா மதுரகவி கூட ஆச்சாரியில் தான் வர்றார். மதுரகவே பெரிய அருணகிரி மாதிரி பெரிய இதுவாக இருந்திருக்கார். ஃபஸ்ட் ஹாஃப் யாருமே ஏற்றுக்கல அவரை. நம்மாழ்வார் ஏற்றுக்கிறார். அதனால் நம்மாழ்வாரே கடவுளாக மாறிடுறார் அவருக்கு. ஆச்சாரிய பாரம்பரியத்தில் நாதமுனிகள், காட்டுமன்னார் கோயில், உடைக்கால் நம்பியா, மணக்கால் நம்பி, உய்யக்கொண்டான், யமுனாச்சாரியா, அப்புறம் திருக்கோஷ்டியூர் பெரிய நம்பிகள், திருமலை நம்பிகள், ராமானுஜர், யாதவ் பிரகாஷ் சைவம், அத்வைதம் பேசுகிறவர்,
பெருமாள் இதில் அந்த பாரம்பரியத்தில் சொன்னால் இவங்கெல்லாம் ஆச்சாரி, அந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க விக்கிரகம். அதை பார்த்துட்டு அப்புறம் லக்ஷ்மி தாயாரை பார்த்துட்டு அப்புறம் ஆண்டாள் பார்த்துட்டு அப்புறம் வலது பக்கம் சில தனி சன்னதியாக இருக்கும். நமக்கு சைவத்தில் வலது பக்கம் நடராஜன் நிற்பார், இங்கே வந்து மற்ற ஆச்சாரியர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா தான் மூலவரை பார்க்க போகணும். ஆனால் அது முறை, அது கோயில் கரெக்டாக திறந்து கரெக்டாக மூடுனா. இவங்க என்னென்னா எப்போ மூடுவாங்க எப்போ திறப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கிறனா நம்ம டைரெக்டாக மூலவரை பார்த்துடுறோம். வந்த நோக்கம் நிறைவேறிடும். நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வச்சுருக்கிறதுனால இதுதான் சிஸ்டம். அதனால் நியமாத் கிரியத்தே புதக, அத்வைத அறிவும் அனுஷ்டானமும் ஞானிகள் சாதகனும் கடைபிடிப்பது. இதனால் புலன்கள் ஒடுங்குகின்றன. பாயிண்ட் வருது பாருங்கள். அறிவுடன் பயணிப்பதே ஆனந்தம், எளிமையானது. ரித்தமே வெற்றி தரும். இந்த முறையாக செய்கிறாங்கன்னா ரித்தம்னு அர்த்தம், வேறு என்ன? சத்தியம் ரித்தம்னு பார்த்தோம்ல. சரியானதை செய்யணும், சத்தை செய்யணும், நல்லதை செய்யணும், முறையாக செய்யணும். சத்தியம் ரித்தம், மெய்ப்பொருளும் கட்டுப்பாடும், அதை முறையாக செய்கிறதும் அதான் ஒரு ஒழுக்கமும். ஒரு நாளைக்கு வருது, 3 நாளைக்கு வருதில்ல, ஒரு நாளைக்கு 7:30 வருது, ஒரு நாளைக்கு 9:30 வருது. எங்கே விளங்கும்? எப்படி விளங்கும்? அதுக்கே தெரியும். ரித்தமே வெற்றி தரும். ஞானிகள் ரிதத்தை கடைபிடிப்பர். அச்சா, அடுத்தது இந்த அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன் அதெல்லாம் விட்டுடு, இதை விட்டுடு, அதை விட்டு சொல்ல வேண்டாம், அவனே விட்டுருவான். ஏன்? டார்கெட் நெருங்க அதோடைய பிரபாவம் என்ன பண்ணும்? அது நம்மளை நைவேத்தியம் பண்ண போகுது. நாம் அதுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டோம். எப்போயோ நம்ம நைவேத்தியத்தை ரெடி பண்ணி வச்சுட்டோம். அது இப்போ தான் மெதுவாக யோகிதை இருக்கா, சுத்திகரணம்லாம் பண்ணுது நம்மளை. சேஷம்னு பேர், பரிசேஷம்னு சொல்லுவோம். தியாக பிரபஞ்ச ரூபஸ்ய சச்சிதாத்மா அவலோகனாத் தியாகோகி மகத்தா பூஜ்யக. இப்போ எப்படி காமக்ரோதாதிகளாம் தரிசனம் பதியை அணுக பாசம் விலகுன்னு சொன்னோமோ அதே தான் தியாகமும். தியாகம் நீ இதை பண்ணு அதை பண்ணு, இந்த விரதம் பண்ணு அந்த விரதம் பண்ணுலாம் சொல்ல வேண்டாம். அது ஒன்றுமே செய்யாதவனுக்கு அது ஒன்றுமே செய்யலாமன். சரி அதை செய் இதை செய்யணும், ஏதாவது ஒன்று விரதம் எடு அப்படின்னு சொல்கிறது. ஆனால் கரெக்டாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னா, சத்தியோ மோட்ச பிரதாயக. சத்து தான், சத்தில் நிற்கிறது தான் உனக்கு விடுதலை தரப்போகுது. தியாககே மகத்தா பூஜ்யக. தியாகத்தை துறவை ஞானிகள் பூஜிக்கிறார்கள். சரியா? உயர்வான விஷயம். அதை விட்டுடு இதை விட்டுடு சொல்கிறிய, என்னால் விட முடியலையா? விடுறதுக்கு வழி இருக்குது. எதாக இருந்தாலும் விட வச்சுருவேன். அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன அது? சச்சிதாத்மா அவலோகனாத். உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அறிந்தால், தரிசித்தால். அவலோகனம்னா தரிசித்தால், ரெண்டும் ஒன்று தான். பக்தனுக்கு தரிசனம், ஞானிகளுக்கு அறிவு, ஞானம், உணர்வு. அவலோகனாத் தரிசித்தால் பிரபஞ்சஸ்ய தியாக. இந்த பிரபஞ்சம் உன்னை வசீகரிக்காது. பிரம்மத்தை தரிசனம் பண்ணுனா பதியை அணுக பாசம் விளமை. சிம்பிள் லைன் இது, நல்லா மறக்க முடியாத. ஏன்னா இந்த நியம சாதன சதுஷ்யம்னு சொல்லுவாங்க. அதை அதில் 8 விதி இருக்குது. 4ன்னு சொல்லிவிட்டு 8 போடுவாங்க. அதில் தான் திதிக்ஷா உப்பரதி எல்லாம் வருது. யமா நியமம் இதெல்லாம் வருதில்ல. 8 விஷயம் இருக்குது. இந்த 8 விஷயத்தையும் நீ கடைபிடிக்கிறது ரொம்ப சிரமம். இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு குழந்தைங்க மாதிரி எத்தனை நாள் வாழ்நாள் ஃபுல்லாக சொன்னால் கூட அது கேட்காது. மனம் யார் பற்றியும் கேட்காது. அறிவு ஸ்ட்ராங்கானா தான் அது வாயை மூடும். அறிவு இல்லைன்னா அது வேலையை பார்த்துட்டே இருக்கும். என்ன வேணாலும் செய்யும். அது நல்லது வேணாலும் பண்ணும், கெட்டது வேணாலும் பண்ணும். அது மூட பொறுத்து இருக்கு. ஆமாம், கிரகங்கள் சில நேரத்தில் அதை வசீகரித்து போட்டு தாக்கிடும்.
புரியுதா? கிரகம் இப்போ நம்ம வேல் பூஜையில் சர்வகிரக நாசய நாசய நிகிரக நிகிரகன்னு வரும். எதுக்கு? உங்களுக்குள்ள கிரகம் எதுவும் இருக்குது. நேரம் சரியில்லைன்னா கிரகம் தானே உங்களை ஆட்டி படிக்கும். ஏன்னா அறிவில்லாதவனெல்லாம் கிரகம் பிடிக்கும். அதான் பாயிண்ட்டு. புரிஞ்சுங்க. இது நாள் வரைக்கும் சொல்லாத ஒரு கருத்து. இது அறிவில்லாதவனை தான் என்ன பண்ணும்? கிரகமும் பிடிக்கும், மாயையும் பிடிக்கும். இப்போ பல பேர் வந்து இப்போ தன்னுடைய பிரச்சனைகள் சொல்கிறாங்கல்ல, அதில் முக்கியமானது இந்த மது பற்றியே சொல்லிட்டு வராங்க. பாவம்தான் மது, வேற என்ன? நீ செஞ்ச பாவம்தான் மதுவாக வந்து உன்னை குடிக்குது. நீ நினைக்கிற நீ குடிக்கிறன்னு. அதுக்கு மேலே எனக்கு அதில் பேசுகிறதுக்கு உடன்பாடு இல்லை, அதை விட்றேன். இன்னொன்று என்ன சொன்னேன்? இன்னொன்று என்ன சொன்னார்? மது ஒன்று சொன்னேன். இன்னொன்று என்ன சொன்னேன்? மாயை. மாயை என்ன? நீ வீக்காக இருந்தால் மாயை பிடிக்கும். எதில் வீக்காக இருக்கிற? அறிவில் வீக்காக இருக்க, அதனால் மாயை பிடிக்குது. அறிவு இருந்தால் மனம் அறிவை மீறி போகாது. ஞானிகள் எப்படின்னா இந்த மனதை வருத்துருவாங்க. எதா இல்லைன்னா அறிவால் வருத்துடுறாங்க. ஆசைகள்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சத்தியத்தை கட்டுப்பட்டு கை கட்டி வாய்ப்பற்றி இருப்பாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக இருப்பாங்க. கஷ்டப்பட்டுட்டு இல்லை, யதார்த்தமாக இருப்பாங்க. புரியுதா வித்தியாசம்? சொல்கிறது புரியுதா இல்லையா? எல்லாருக்கும் ஞானம் வந்த பிற்பாடும் காமக்ரோதாதிகள் இருக்கும், ஆனால் செயல்படாது. புரியுதா? வறுக்கப்பட்டதாக இருக்கும். அதை ஞானம் கொடுக்குது. இப்போ என்ன சொல்லுது? நீ தரிசிச்சிட்டினா, உள்ள தரிசனம் ஆயிடுச்சுன்னா, அந்த சத்தை பார்த்துட்டீங்கன்னா, ஆத்மாவை பார்த்து, சத்தை ஆத்மா பார்க்குதான், சத்தை சித்து பார்க்குது. சத்தை யார் பார்க்குறா? சித்து தான். பார்க்கறது யார்? சித்து. பார்க்கப்படுறது யார்? சத்து. பார்ப்பவனும் பார்க்கப்படுபவனும் ஒருத்தன் தான். அதுதான் அத்வைதம். நாமளே நடுவில் இருட்டை வச்சுக்கிட்டு அது வேற, நாம வேறன்னு நினைக்கிறோம். இருட்டு வந்து எந்த அளவுக்கு இருட்டு? அவ்வளோ பெரிய சூரிய கோடி சமப்பிரப உள்ள ஆத்மாவுடைய வெளிச்சத்தை இந்த இருட்டு மறைக்குது பாருங்க. அஞ்ஞானங்கிற இருட்டு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஃபஸ்ட்டு லைட்டை போடணும். வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? இன்னும் லைட்டை போடவே இல்லை. பிறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? பிறந்து எவ்வளோ வருஷம்? 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம்னு சொல்கிறீங்க. பெண்கள்கிட்ட வயசு கேட்கக்கூடாது, என்கிட்டையும் வயசு கேட்கக்கூடாது. யாரும் உங்களுக்கே தெரியும் 25ன்னு. நான் அடியன் விலைக்கு ஏற்றிட்டேன். அடியன் விலைக்கு ஏற்றியாச்சு. அடியன் ஏற்றல, ஏற்றப்பட்டேன். முருகப்பெருமான் ஏற்றி விட்டார். 40 வருஷமாக விலைக்கு உள்ளே ஏற்றணும். நான் இப்போதே தீக்குச்சி எங்கே இருக்குன்னு தேடுறேன். இடையில கொஞ்சம் முக்கியமான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த விளக்கு ஏற்றுற நேரத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு என்னமோ வந்துச்சு, எலி வந்துச்சு, ஓடிச்சு. என்ன சொல்கிறோமா இல்லையா? இதே தான். பாவிகள் கோவிலுக்குள் வரமாட்டார்கள், வந்தாலும் ஓடுவார்கள், காரணம் சொல்வார்கள். இன்னொரு லைன் அதில் சேர்க்கணும், செல் எடுத்து வருவார்கள், கூடையே சனீஸ்வரன். ஏன்னா அதுக்குள்ளே இவங்களை முக்கியமான கால் வந்துருமா. கோயிலுக்கு வந்து போகிற தருணத்துக்குள்ளே முக்கியமான வேலை. சிஎம்முக்கு ஐடியா கொடுக்கணும், பிஎம்முக்கு எக்கனாமிக் மினிஸ்டருக்கு ஐடியா கொடுக்கணும். இவங்க தான் போய் பண்ணணும். ஒரு செகண்ட் கூட என்னால் குழந்தைய கூட விட்டுடுவாங்க போல இருக்குது, மனைவியும் விட்டுருவாங்க போல இருக்குது, கணவனையும் விட்டுருவாங்க போல இருக்குது, இந்த உலகத்தையே விட்டுருவாங்க போல இருக்குது. செல்லு தான் எல்லாருக்கும் பிரம்மம் தெரியுமில்ல? செல்லு தான் பிரம்மம். நாற்பது வயசாச்சு, இன்னும் லைட்டை போடல. யார் போடணும்? யாருப்பா போடணும்? நீங்கள் தான்ப்பா போடணும். சுவிட்சை உங்களுக்குள்ளே வச்சுருக்காரு. லைட்டாக இருந்தால் கூட எப்படியே தட்டி விட்டுடலாம். இது விளக்காக இருக்குது, திரி போட வேண்டியதாக இருக்குது, ஆயில் ஊற்ற வேண்டியதாக இருக்குது, விளக்கை வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. விளக்குல ஏகப்பட்ட கசடு இருக்குது, அசடு மாதிரி இருக்குது. சொன்னால் புரிய மாட்டேது, டொம்மடிச்சா ஏந்து ஓடுது. ஆனால் என்ன பண்ணுறது? வேலை செய்தா இல்லை தானாகவே வேலை செய்தா இல்லையா? போய்க்கலாம். நம்ம கோயில் நம்ம வேதா கிளாஸனே
எப்போ போனாலும் விடுவார் அவர், ஒன்றும் சொல்ல மாட்டார். என்ன பண்ணுறது? எவ்வளோ முக்கியமான விஷயத்தை எவ்வளோ அலட்சியமாக இருக்கும் பாருங்கள். அது தெரியல, நம்ம இருட்டில் இருக்கோன்னு தெரியல. சச்சிதாத்மா அவலோகனாத், சத்தை இந்த ஆத்மா அவலோகன் தரிசித்தால் தியாகம் பிரபஞ்சஸ்ய, இந்த உலகம் உன்னை விடும். அதான் விஷயம். உலகத்தை நீ விட முடியாது, எந்த போகத்தையும் நீ விட முடியாது. அது உன்னை விட்டாதான் உண்டு. அது குரு வாக்கியமாக இருக்கும். குரு யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க? அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. போயிரு மரியாதையா, உனக்கு நெருப்பு வச்சுருவேன்னு. குரு என்ன பண்ணுவாங்க? தீட்சை என்னது? நெருப்பு வைக்கிறது தான் தீட்சை. உன்னுடைய கல்மஷம் எல்லாத்தையும் எரிச்சிடும். இப்போ வெளியில் ஒன்றும் இல்லைன்னு தானே உள்ளே போனேன். எல்லோரும் நான் வெளியில் இழுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க தெரியுமா? என்னை வெளியில் கொண்டு வரத்துக்கு அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க. இத்தனை பேர் பார்க்காதவங்களாம் இப்போ பார்க்குறேங்கிறான், பேசாதவன்லாம் பேசுகிறேங்கிறான், ஃபோன் பண்ணாதவங்களாம் ஃபோன் பண்ணுறான், ஃபோன் பண்ணாத மெசேஜ் போடாதுன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறான். இருக்கிற வேலையை செய்யறதுக்கு முடியல, ஏதேதோ வீடியோ போட்டு அனுப்பிவிட்றான். என்ன தப்பு பண்ணுறது? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஆடியோவன் கேட்குறதில்ல. தெரியுதில்ல? கேட்டானா வெளியில் தேடுவானா, வெளியில் அலைவானா? நம்ம ஆடியோ கேட்குறது இல்லை. இப்போ யார் சத்தியோ மோட்சப்பிரதாயக்கு. நீ சத்தில் நின்னாதான் மோட்சம். சத்தியோ மோட்சப்பிரதாயம், மோட்சத்தை கொடுக்கறது சத்து தான். அது எப்போ மோட்சம்? இந்த இந்த உபாதிகளெல்லாம் விடுன்னு சொல்கிறதில்ல, அதான் தியாகம் அல்லது துறவு. எப்போ அது எல்லாம் விட்டு போகும்? எப்போ அவலோகனம் பண்ணுறியோ, எப்போ தரிசனம் பண்ணுறியோ. அப்போ என்ன விஷயம்? நீ இந்த தொட்டுட்டீன்னா எல்லாம் உனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும், எல்லா தீங்கும் போய்டும்னு ஒரு கருத்து இருக்குது. பொய்யா சொல்லுது வேதம்? அது சொன்னிச்சே. எந்த ஆடியோவில் கேட்டாலும் எங்கள் ஜி சொல்கிறது தான் வருது. நான் தான் வெளியில் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனோ. என்ன வருதா வரலையா? வரும். அடியேன்னு உங்களுக்கு எதுவுமே விட்டு வைக்க போகிறதில்ல, எதையுமே விட்டு வைக்க போகிறதில்ல. எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் உங்கள் விளக்கை ஏற்றுறீங்களோ இல்லையோ, அடியேன் அந்த சுவிட்சு போடுறதுக்கு தான் சுவாமிகிட்ட தபஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம தொட்டோன்னே அவனுக்கு முக்தி கிடச்சிடணும், தொட்டோன்னே கிடச்சிடணும். அது வரைக்கும் அவன் எங்கே வேணாலும் அலையிட்டும் போகட்டும் வரட்டும், சுவாமியை சுற்றட்டும். முக்கியமாக தொட்டோன்னே தீட்சை நெத்தியை தொட்டோன்னே அவனுக்கு ஞானம் வந்துடணும், முக்தி வந்துடணும். அதான் வரோம் இல்லையா? நம்ம ஆடியோ ஒன்று கேட்டாலும் அவனுக்கு முக்தி வரணும். அந்தளவுக்கு இன்னும் பேசலை அடியேன். சத்தியானுபூதி இருந்து இறையானுபூதி இருந்தால் அது நடக்கும். அதை இறைவன் தான் கொடுக்க முடியும். அதுக்கான முயற்சிகள் தொடரும், தபஸ் தொடரும், தொடர்ந்துட்டு தானே இருக்கு. நான் கேடு கட்டவன். நீங்கள் என்னுடைய பக்தியையும் ஞானத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், பர்சனலாக விட்டுருங்க. பக்தியையும் ஞானத்தையும் கடைப்பிடிக்கலாம், அது சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். அதனால் இந்த ஆத்மா சத்தை அவலோகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். யஷ்மாத் வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய, அந்த பரம்பரையில் நோக்கி மனசும் வாக்கும் போனிச்சான். எப்படி அவர் சொல்கிறாரு? வாக்கால் முடியாதுன்னு சொல்கிறாரு, மனசால் முடியாதுன்னு சொல்கிறாருன்னா அது என்னன்னா, வார்த்தையால் விவரிக்க முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? வார்த்தை இப்போ நீங்கள் நான் வார்த்தை தான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு புரியுது, உள்ளே போகுது, முக்தி கிடைக்க போகுது, அந்த அர்த்தம் கரெக்டு. அப்புறம் எப்படி சப்தம் வாக்கால் மனசால் எப்படி அது சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது, வார்த்தையால் உணர்த்த முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பெற்ற அனுபூத்தியை இன்னொருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நீங்கள் சொல்ல முடியாது வாக்கால். சொல்கிறது புரியுதா? உங்கள் அனுபூதியை ஒருத்தவங்க கேட்குறாங்க, பரம்பொருள் எப்படி இருந்தார், டெய்லி வேதா கிளாஸுக்கு போறிய, வேல் பூஜைக்கு போறிய, என்ன உனக்கு கிடைச்சிது, ஏதாவது அனுபூதி பண்ணியா? இல்லை வேதத்துக்கு மேலே இதில் இது வேல் பூஜை வரைக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்களை மறந்து தான் இருப்போம். வேதா கிளாஸுக்கு போனாலும் வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரிப்புக்கு போனாலும் ஒரு நாள் ஃபுல்லாக 48 மணி நேரம் 2 நாள் எங்களை மறந்து தான் இருப்போம். அப்போலாம் எங்கே இருக்கீங்க? ஆனந்தமய கோஷத்தில் இருக்கீங்க.
இது எப்போ நிரந்தரமாகும்? எப்போ ஞானம் உள்ளே வருதோ அப்போ அது நிரந்தரமாகும். இப்போ போயிட்டு வரோம்ல, அப்புறம் ஒன்று ஒன்றா நிற்கும். ஒன்று மட்டும் ஸ்டாண்டர்டாக நின்றுடும். ஒன்று ஒன்றா உங்களை விட்டு போயிடும். ஒன்று ஒன்றா நீங்கள் வெளியில் அலைஞ்சதெல்லாம் நிறுத்திடுவீங்க. ஒன்றில் மட்டும் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதுதான் பிரம்மனிஷ்டன்னு பேர். அந்த ஆனந்தத்தை, அந்த அனுபவத்தை குரு கொடுப்பாங்க. சாஸ்திரம் கொடுக்குது, யோகம் கொடுக்குது, பூஜை கொடுக்குது, குரு எடுத்து சொல்கிறாங்க. அந்த சுவையை உங்களுக்கு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் பரம்பொருளை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அது பேரானந்தம், வேறு எங்கேயும் அடைய முடியாத ஆனந்தம். அதனால் வாக்குனால் சொல்ல முடியல, வாக்குனால் உணர்த்த முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா குருவால் முடியும், உங்களால் முடியலை. உங்களை நீங்கள் சாப்பிட்ட லட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நீங்கள் கேட்குறவங்கள்ட்ட லட்டை கொடுத்தா தான் அவனுக்கு புரிய வைக்க முடியுமே தவிர இனிப்பாக இருந்துச்சு லட்டு கேட்டால் எல்லோரும் சாப்பிட்ருப்பான்னு தெரியும். சாப்பிடாத ஒரு பழம், ஃபாரின் பழம், என்னென்னமோ பேர் சொல்கிறான், அதை கூட நீங்கள் சாப்பிட்டீங்க எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க உங்கள் பையன், எப்படி சொல்லுவீங்க? சொல்கிறது புரியுதா? குரு எப்படியா சொல்கிறாங்கன்னா, குரு ஆல்ரெடி அதை சுவைச்சிருக்காங்க, அதனால் சொல்கிறாங்க. அதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு தெரியும் அவங்களுக்கு. இதான் இப்போ உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். எந்த வார்த்தையை பயன்படுத்தணுங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலை. இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் தெரியும். அப்புறம் நீங்களும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இப்போயே ஒரு ஆடியோ போட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துலாம், அப்படியே ஒருத்தவங்கள்ட்ட பேசலாம். உங்கள் குழந்தைங்கள்ட்ட முதல்ல பேசலாம், அப்புறம் உற்றார் உறவினர்கிட்ட பேசலாம். அவங்கவுங்க ஃபோன் பண்ணால் நீங்கள் வேதாந்தம் தான் பேசணும். ஆவாவா ஃபோனை தானாக வைக்கணும். போதும் விட்டுடு, சங்கரர் என்ன சொன்னார் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, ஃபோன் பண்ணுவாங்களா உங்களுக்கு? நண்பர் அப்படிப்பட்ட நண்பரே வேண்டாம், விட்டுட்டு போகிறானா? அப்படிப்பட்ட நண்பர் எதுக்கு கேட்குறேன். கேடுகட்ட நண்பர், வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிற நண்பர், அவன்லாம் நண்பர் கிடையாது, பகைவன். அவனை போய் நண்பர் லிஸ்ட்டில் வச்சுருங்க. உங்கள் அறிவு எல்லாமே பொய்யாக தான் இருக்குது. அதனால் எஸ்மாது வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, மனசும் வாக்கும் நிவர்த்தந்தே திரும்பி வந்துடுச்சு, பூர்ணமடையில் பூர்த்தியை போய் ரீச் பண்ண முடியல. ஆனால் ரீச் பண்ணவங்க பேசுகிறதே இல்லை. ஏன்? என் மௌனம் யோகிர்பி, இந்த மௌனமாக இருக்கிறான் யோகிலாம் மௌனமாக இருக்கான். யோகி ஞானிகள் மௌனத்தை வளர்க்கிறார்கள், சம்சாரி பேச்சை வளர்க்கிறான். வளர்க்குறானா இல்லையா? இல்லை, அது இன்னொன்று அப்படி புதுசாக ஆரம்பிப்பான். ஒன்றா பேசி ஊர் கதையெல்லாம் பேசி, அப்பாடா வாய் வலிக்குதுப்பா, அப்புறமா பேசுகிறேன்ப்பா, அப்புறம் செல்லு சுவிட்சு டவுன் ஆகிடு, இன்னமும் பேட்ரி டவுன் ஆகிடுச்சுப்பா, அப்புறம் நான் சார்ஜரே போடலப்பா, அதுவே சுவிட்ச் ஆஃப் ஆனால் தான் அதை விடுறது. என்ன பேச்சு? எல்லாம் ஊர் கதை தான். உங்களை பற்றி ஒரு வார்த்தை உங்களால் பேச முடியுமா? அதெல்லாம் பர்சனல், நாங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டோம். அப்புறம் இன்னொருத்தவங்க ஜிகிட்ட பர்சனல் விஷயத்த சொல்கிறாங்க, சீரியல் மாதிரி பக்கத்தில் நின்று கேட்குறீங்க. அது என்ன நியாயம், என்ன தர்மம்? வேலைக்கு போக வேண்டாமா? அவங்களே தயக்கப்படுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பர்சனல் விஷயம் பேசாதவங்க பேசுகிறாங்க, வெளியில் சொல்கிறாங்க போல். ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு குடும்ப பிரச்சனை வெளியில் வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்த 10 கழுதைங்க கேட்டுச்சுன்னா நடக்கிறதும் நடக்காமல் போயிடும். சில இதில் துஷ்சக்திகள்லாம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் அதையும் மீறி நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. ஏதோ சொல்கிறது தயக்கப்படுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே ஏந்து போகிறதில்ல. சீரியல் சொல்லுங்கள், ஜீட்டு தானே சொல்கிறீங்க, முதல்ல என்கிட்ட சொல்லுங்கள். அவனும் உட்காந்துருந்தார். ஒரு 4-5 பேர் இருக்காங்க நம்ம குரூப்பில், டீசன்சி தெரியலை, என்ன பண்ணி சொல்லுங்கள். அதெல்லாம் அவன் சொல்லி கொடுத்தான். டிவியை கொஞ்சம் கம்மி பண்ணு, பக்கத்து வீட்டில் மேட்ரு ஏதோ மேச, என்னது கேடுகட்ட புத்தியா இல்லையா? அசிங்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? கர்மம். இப்போ நான் எங்கே போகிறது? நான் எப்படி போய் எனக்கு கேட்கலாமா கேட்க வேண்டாமா? எனக்கே குழப்பமா, ஏந்து போயிடுறேன். நாளைக்கு பார்க்கலாமான்னு. இல்லை இடையிலலாம் என்னை யாரும் பார்க்கக்கூடாது, என்னை யாருமே பார்க்க வேணாம். யார் பார்க்குறதாங்க காலையில் 6 மணிக்கு பாருங்கள், பூஜை முடித்து 5 நிமிஷம் அங்கே உட்காந்து தனியாக வேணால் பக்கத்தில் கொஞ்சம் பர்சனலாக பேசுகிறேன் 2 வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க, என்ன தப்பு? இது இல்லாமல் சொல்லி தருவாங்க. சரி,
எஸ்மாத் வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக, மனசோட வாக்கும் திரும்பி வந்துடுச்சு. தர்சிக்கு நான் பார்த்துக்கிறேன்னு போணுச்சு. எனக்கு குருவாகுது இவராகுது, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், எல்லாம் யூடியூப்பில் இருக்கு. யூடியூப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? ஒருத்தன் 100 ஆடியோ பேசுகிறான்னா எந்த ஆடியோவில் மேட்ரு இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு? 100 ஆடியோ நீ கேட்பியா? அறிவே இல்லை. ஏன் குருவை பார்த்தா உனக்கு என்ன கேடு? பக்கத்தில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலையிற? பக்கத்தில் முருகனை வச்சு, முருகனை விட பெரிய குரு இருக்காங்களா இந்த உலகத்தில்? இருந்தால் சொல்லுங்கள், நான் கூட வரேன். முருகன் சொல்லிக் கொடுக்குறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுங்கள். முருகன் ஒன்றே போதுன்னு நினைச்சோமா இல்லையா? எப்போ முடிவு எடுத்தோம்? 30 வருஷம் முன்னாடியே முடிவு எடுத்தோம். ஆக்சுவலாக முருக பக்தனே கிடையாது. நான் சிவபக்தன். ஓப்பனாக கேட்டால் சிவபக்தன் தான் சொல்லுவேன். பரமேஸ்வரன் உயிர். ஒருத்தவங்க எனக்கு உணர்த்தினாங்க, அப்பா உனக்கு ஃபீல்டு தான், நீங்கள் தான் இருக்கணும், சன்னதியை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது பரமேஸ்வரனை வாக்கு அப்படியே இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் முருகன் சொன்னதெல்லாம் அவருக்கு அப்புறம். முன்னெல்லாம் முருகன் அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவார், அவர் என்கிட்ட சொல்லுவார், நம்ம செயல்படுவோம். இப்போ நேராக அவர் போனதுக்கப்புறம் நேராக சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் சுவாமி நம்மகிட்ட பேசுகிறாங்கங்கிறது புரிய வந்துச்சு. நான் இன்றைக்கி யாருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க வர சொல்லுங்கன்னு சொன்னேன்னா, அவங்க நேற்று நைட்டு சுவாமி கனவுல போயிருக்காரு. இதோ இன்றைக்கி நடந்தது, நேற்று நடந்தது. இப்போ என்ன பண்ணோம்? யோகி யத் மௌனம். இந்த மௌனம் என்ன பண்ணோம்னா, இந்த கம்யம் வெளியில் போகுது வருதுல, இந்திரியங்கள்லாம் புலன்கள்லாம் வெளியில் போகுதுல்ல, கம்யம் சர்வபவதி சர்வதா ஜடகி. இந்த வெளியில் போகிற எண்ணங்கள் எல்லாம் ஜடமாயிடும். வெளியில் எண்ணங்கள் இப்போ நம்ம காலையில் எம்டியாக இருக்கும், எவ்வளோ எண்ணங்களை உள்ளே போடுறோம், எல்லாம் உள்ளேருந்து வெளியில் போகலன்னா உள்ளேருந்து குபு குபுகுன்னு வருது, உள்ளேருந்து வரலன்னா போர் அடிக்குது எனக்கு அப்படி சொல்கிறோம். நம்மளை நாமளே போர் அடிக்கலாமா? ஏகாந்தமாக இருந்தால் ஞானம் வரணும். உள்ளே இருட்டு வச்சுருந்தா எப்படி ஞானம் வரும்? விளக்கு ஏற்றணும். ஏன்னா எந்த சர்க்கிளில் இருக்க? வேதா கிளாஸுக்கு வந்தால் 2வது சர்க்கிளு, திருப்பள்ளி எழுச்சிக்கு வந்தால் 1வது சர்க்கிளு, வேல் பூஜைக்கு வந்தால் 3வது சர்க்கிளு, கிரிவலம் வந்தால் 4வது சர்க்கிள், டோனராக இருந்தால் 5வது சர்க்கிள். 6 சர்க்கிள் சொன்னேன், ஒன்று விட்டுட்டு. தீர்த்த யாத்திரை வந்து 6வது. நீ எந்த சர்க்கிளில் இருக்க? ஒரு சர்க்கிள் இல்லையா? இதே நினச்சிக்க வேண்டியது தான். இவங்க லிஸ்ட்லாம் என்கிட்ட வரும். இவங்க எங்கெல்லாம் எங்கெங்கேயோ போய் எல்லாம் அலைஞ்சிட்டு எங்கள் லிஸ்ட்டு என்கிட்ட வரும். பேர் என்ன ரிஜெக்டட் அப்படி. இதுக்கு இன்னொரு ஜென்மா போடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நான் முருகனோடையே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர். இருங்க உங்களுக்கெல்லாம் கதை சொல்கிறேன். மௌனம் சம்சாரத்தை எரிக்கும். சம்சாரம்னா உலகம். மௌனம் சம்சாரத்தை எரிக்கும்னா ஆமாம், 2 அர்த்தமும் வருது அதில். மௌனமாக நீ வச்சிங்களா, மிஸ்ஸஸ் சண்டை போடுவாங்க. என்னது பேசவே மாட்டேங்கிறீங்க, என்ன பண்ண வந்தார் போனார் கடைக்கு போகிறாரு அப்படின்னு சண்டை போடுவாங்க. அவங்கள ட்ரபிள் டிஸ்டர்ப் பண்ணுதான் மௌனம். அர்த்தம் அதே இல்லை. மௌனமாக இருக்கிறது இந்த ஜெகத் சிந்தனையை இல்லாமல் பண்ணும். மனநத்தில் இருந்தால் தான் மௌனமாக இருக்க முடியும். நான் வந்து அந்த உள்பொருளை ஏதோ ஒன்று, ராமானுஜர் 10-12 வயதுலேயே ஓலையும் கையுமா இருப்பார். அவங்க அம்மா எது கொடுத்தாலும் இந்த வரேன் பாரு. லட்டு உனக்கு பிரியமானது என்ன? ரொம்ப பிரியமானது. எதெல்லாம் பிரியமானதோ அதெல்லாம் நான் விட போகிறேன் இன்னில் அப்படிம்பாரு. எப்படி இருக்கும் ஒரு அம்மாவுக்கு? அவங்க அம்மாவோ ரொம்ப சுமங்கலி, நல்லா ட்ரெடிஷ்னல் குழந்தை, அப்படி ஒரு இதாக இருக்கணும், பேரம்பேத்தி எடுக்கணும், வேதா கிளாஸுக்கு போகக்கூடாது, கதவை சாத்திடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு அம்மா. குழந்தை எப்படி பிறந்திருக்கு? பாசுரம் படிக்க போகிறேன், சொல்லி கொடுக்க போகிறேன், ஒருத்தர் 2-3 பேர் வீக்காக இருக்கான், அவனுக்கு காலையில் கிளாஸ் வச்சுருக்கேன் அப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு. செயல்படுறாரு, செஞ்சு காமிச்சிருக்காருப்பா. அவர் செஞ்ச பெரிய நம்ம எப்படி சங்கரார் இப்படி மகத்தான வேலையை பண்ணாரோ பாஷ்யத்துலேருந்து. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பீடம்லாம் ஆரம்பிக்கணும் அவசியமே இல்லை. எதுக்கு ஆரம்பித்தாங்க? 4 திசையிலையும் 4 ஒன்றாவது இருக்கட்டும்னு நினச்சார். அவர் வந்து ஆரம்பித்தது நிற்குது. நம்மளாம் ஆரம்பித்தா நிற்க மாட்டேங்குது. என்ன, நம்மளாம் ஆரம்பித்தா நிற்கும்.
ஆரம்பித்தா தானே 4லாம் பத்தாது. எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது தமிழ்நாட்டில்? எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது? 33 டிஸ்ட்ரிக்கா? 40 தொகுதி வச்சுருக்காங்க, 33 டிஸ்ட்ரிக்கா? சரி, 40 தொகுதின்னா கூட 100 சென்டர் வேணும். வேதாந்தம், ஞானம், ஞான யோகம், மகா யோகம், ஸ்ரீ குமரன் வேதம்னு போட்டு ப்ராக்கெட்டில் மகா யோகம்னு போட்டு ஒரு 100 சென்டரையாவது கிரியேட் பண்ணிட்டு போவோம் போகிறப்ப. ஸோ மௌனம் சம்சாரத்தை எரிக்கும். மௌனம் சம்சாரத்தை எரிக்கும்னா சம்சார சிந்தனைகளை, எண்ணங்களை எரிக்கும். சம்சாரி ஞானிகள் மௌனத்தை வளர்க்கிறார்கள், சம்சாரி பேச்சை வளர்க்கிறான். வார்த்தையால் விவரிக்க முடியாது என்பது பெற்ற அனுபூதியை விளக்க முடியாது, மற்றவருக்கு உணர்த்த முடியாது. அதுதான் உணர்த்த முடியாதுன்னு சொல்கிறது. அது மற்றவங்களுக்கு குரு எக்ஸம்ஷன், புரியுதா? அதுதான் சரியான பதில். அப்புறம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? அவர் சொல்ல நம்ம கேட்குறோம்ல, நான் சொல்ல நீங்கள் கேட்குறீங்கல்ல. அனுபூதியை விளக்க முடியாது. சர்க்கரை எப்படி இருந்துச்சுன்னா இனிப்பு எப்படியா இருந்துச்சுன்னு கேட்டால், கொக்கை எப்படி இருந்துச்சானா அவனுக்கு கண்ணு தெரியல. கொக்கை எப்படி இருந்துச்சுன்னா வெள்ளையாக இருந்துச்சுன்னா, வெள்ளையா அப்படி வெள்ளைன்னா எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. எப்படி பதில் சொல்கிறது? பார்த்தா தான், அது கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எந்த இதுலேயும் சொல்ல முடியாது. அதான் அது தனி சிறப்பு. கண்ணு செய்கிற வேலையை காது செய்ய முடியாது, காது செய்கிற வேலையை கண்ணு செய்ய முடியாது, கண்ணும் காதும் செய்கிற வேலையை வாய் செய்ய முடியாது. அதுக்கு வேலை கொடுத்துருக்காங்க கடவுள். ஞானேந்திரியம்னு பேர். நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? அதை கர்மேந்திரியமாக மாற்றி வச்சுருக்கோம். என்ன கர்மமோ, புரியுதா? ஸோ இந்த 20 மந்திரம் வரைக்கும் 4 மந்திரம் நீங்கள் பார்த்துருக்கோம். ஒன்றும் வேகம் இல்லை, விசாரம் இருந்தால் விசாரம் இருக்கும். ஏன்னா அனுபூதியை நோக்கி தான் போகிறோம். இவ்வளோ உபநிஷத்தை பார்த்தோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு ஞானத்தில் இருக்குங்கிறது முக்கியம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகன்.